ஒரு அழகான காட்டுல பலவிதமான பறவைங்க வாழ்ந்து வந்தாங்க. அந்த காடு ரொம்ப பசுமையாவும் செழிப்பாவும் இருந்தது. என்னதான் இந்த காடு ரொம்ப செழிப்பா இருந்தாலும் இந்த காட்டுல சில ஏழை பறவைகளும் இருந்தாங்க. அதே காட்டுல தான் காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. இந்த காட்டுலயே இந்த ரெண்டு காகங்களை தான் பணக்கார காகங்களா இருந்தாங்க. காலுக்காகம் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த காகங்களுக்கு எந்த விதமான வசதிக்கும் குறைவே கிடையாது. இதே காட்டுல தான் லூனா என்ற குருவி தன்னோட பையன் குக்கு கூட தனியா ஒரு வீட்ல வாழ்ந்து வந்தது. இந்த குருவிக்கு சொந்தமா ஒரு பழைய மர வீடு மட்டும்தான் இருந்தது. லூனா குருவி ஒரு ஏழ்மையான குருவி. இந்த குருவி கோரிக்காக வீட்ல தான் வீட்டு வேலை பார்க்குது. அப்படி வீட்டு வேலை பார்த்து அதுல கிடைக்கிற வருமானத்துல தான் லூனாவும் அதோட பையன் குக்குவும் வாழ்ந்துகிட்டு வராங்க. அம்மா அம்மா, ராஜு, ஜக்கு, ஆனந்த் இப்படி என்னோட நண்பர்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்கம்மா. எனக்கும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு ஆசையா இருக்குமா. என்னையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. நானும் என் நண்பர்களோட ஸ்கூலுக்கு போகணும். குக்கு, எனக்கும் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும் தான் ஆசை. ஆனா உன்னை ஸ்கூல் சேர்க்கறதுக்கு நம்ம கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை குக்கு. நான் என்ன பண்றது? லூனா குருவி இப்படி சொன்னதும் குக்கு எதுவும் பேசாம ஒரு மரத்துல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். குக்கு இப்படி அழுறத பார்த்த லூனா குருவி குக்கு கிட்ட போய் இப்படி பேச ஆரம்பிச்சுது. குக்கு, நீ அழாத. அம்மா வேலை பார்க்குற கோரி மேடம் கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்குறேன். அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல அம்மா சேர்த்து விடுறேன். லூனா குருவி இப்படி சொன்னதும் குக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சான். ஐ, ஜாலி! நான் என் நண்பர்களோட ஸ்கூலுக்கு போக போறேன். ஜாலி! சரி குக்கு, நீ வீட்லயே பத்திரமா இரு. அம்மா வேலைக்கு போயிட்டு வரும்போது பணத்தோட வரேன். இப்படி சொன்ன லூனா குருவி கோரிக்காக வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்துல, வாங்க லூனா மேடம். என்ன வேலைக்கு ரொம்ப பொறுமையா வரீங்க? இப்படி வந்தா வீட்டு வேலைகள் எல்லாம் எப்போ செய்யறது? காலேஜ் வேற, இன்னும் டிஃபனே சாப்பிடல. சீக்கிரம் போய் எங்க 2 பேருக்கும் டிஃபன் செஞ்சு கொண்டு வா. வெள்ளிக்காக இப்படி சொன்னதும் வேக வேகமா சமையல் அறைக்கு போன லூனா குருவி கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு தயார் பண்ணி முடிச்சுது. பிறகு தயார் பண்ண சாப்பாடை ஒரு டேபிள்ல கொண்டு வந்து வச்சுது. பிறகு ரெண்டு காகங்களும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்ச காலுக்காகவும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போச்சு. கோரிக்காகத்துக்கிட்ட பணம் கேட்கறதுக்கு லூனா குருவி நினைச்சுக்கிட்டு இருந்தது. இதை பார்த்த கோரிக்காகவும், என்ன லூனா, வேலை எதுவும் போய் செய்யாம இங்கே நின்றுட்டு இருக்க? இந்த வேலை செய்யி அந்த வேலை செய்யின்னு இன்னும் தினமும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? கோரி மேடம், என்னோட பையன் குக்குவை ஜக்கு படிக்கிற ஸ்கூலில் சேர்க்கலான்னு இருக்கேன். அதனால் எனக்கு முன்பணமாக 2000 ரூபாய் கொடுங்க. மாதம் மாதம் என்னோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க கோரி மேடம். என்னது, 2000 ரூபாய் பணம் வேணுமா? நீ வீட்டு வேலையே ஒழுங்கா செய்யறதில்ல. நானே உன்னை வேலையை விட்டு நிறுத்திட்டு வேற ஆளை வேலைக்கு வைக்கலான்னு பார்க்குறேன். இதில் உனக்கு 2000 ரூபாய் பணம் வேணுமா? உன்னை மாதிரி ஏழை குருவிங்களுக்கெல்லாம் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கணுன்ற நினைப்பே வரக்கூடாது. இங்க பாரு லூனா, வேலை செய்யறதுக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லைன்னா வேலையை விட்டு நின்னுடு. நான் வேற குருவிய வேலைக்கு வச்சுக்கிறேன். பணம் எல்லாம் உனக்கு தர முடியாது. இப்படி கோரிக்கா கோவமாக பேசினதும் வேற வழி இல்லாத லூனா குருவி இப்படி பேச ஆரம்பிச்சது. கோரி மேடம், என்னை வேலையை விட்டு நிறுத்துறாதீங்க. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். இந்த வேலையை நம்பித்தான் நானும் என்னோட பையனும் இருக்கோம். அப்படின்னா போய் வேலையை பாரு. பிறகு லூனா குருவி வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு போற வழியில ஒரு மரத்துல உட்காந்து லூனா குருவி இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுது. கடவுளே, நான் என் பையன் குக்கு கிட்ட என்ன சொல்லுவேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுக்குற? இது இப்படி இருக்கும்போது குக்கு தன்னோட அம்மா வீட்டுக்கு வரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஸ்கூல் விட்டு கோரிக்காகத்தோட பையன் ஜக்குவும், புறாவோட பையன் ராஜுவும், ரோசி கிளியோட பையன் மிட்டுவும் வீட்டுக்கு பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. குக்குவை பார்த்ததும் அங்க வந்து உக்காந்தாங்க. ஜக்கு, நான் கூட நாளையில இருந்து உங்க கூட ஸ்கூலுக்கு வர போறேன். எங்க அம்மா நாளைக்கு என்ன ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏய் குக்கு, உங்க அம்மாவே எங்க வீட்டுல தான் வேலை பாக்குறாங்க. இப்படி வீட்டு வேலை பாக்குற நீங்க எல்லாம் எங்களுக்கு சரிசமமா நான் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து நீயும் படிப்பியா? உனக்கெல்லாம்
ஸ்கூலுக்கு வர தகுதியே இல்ல. நண்பர்களே, இந்த கதையோட பார்ட் 2 நாளைக்கு இதே நேரத்துல வெளிவரும். மிஸ் பண்ணாம அந்த வீடியோவையும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஒரு நாள் காட்டுல பறவைங்க எல்லாரும் இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு புறா, நம்ம காட்டுல உள்ள பறவைங்க வீட்ல இருந்து உணவுப் பொருட்களும் பறவைங்களோட குழந்தைகளும் தினமும் காணாம போகுதாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பையன் சோட்டு சின்ன குழந்தை, அவனுக்கு இன்னும் பறக்க கூட தெரியாது. நான் உணவு தேட வெளியில போகும்போது அவனை வீட்லயே தனியா விட்டுட்டு போக ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல புறாக்கா. இங்க பாரு ரோசி, பறவைங்க வீட்டுல இருந்து உணவுகளையும் குழந்தைகளையும் திருடி போறது வேற யாரும் இல்ல, நம்ம காட்டையே அப்பப்போ சுத்தி வருதே அந்த மோசமான நரி தான் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போகுது. இங்க பாரு ரோசி, உன் பையன் சோட்டுவன் பறக்கிற வரைக்கும் பக்கத்து காட்டுல இருக்கிற அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துரு. பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இங்க கூட்டிக்கிட்டு வா. இப்படி புறாவும் கிளியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து காட்டுல இருந்து லூனா என்ற குருவி தன்னோட பொண்ணு பிங்கியோட அந்த காட்டுல பறந்து வந்தாங்க. இங்க பாரு குருவி, நீங்க யாரு, எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கிறீங்க? அக்கா, என் பேரு லூனா. இது என்னோட பொண்ணு பிங்கி. நாங்க பக்கத்து காட்டுல இருந்து வரோம். எங்க காட்டுல மழை இல்லாதனால மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் வற்றி போயிடுச்சு. எங்களுக்கு அங்க உணவும் தண்ணீரும் கிடைக்கல. அதனால தான் நாங்க இந்த காட்டுக்கு வந்தோம். அது மட்டும் இல்லாம என் கணவர் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாரு. அவர் வந்து எங்களை அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் நாங்க இந்த காட்டுல ஒரு வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம். இங்க பாரு லூனா, நீ இந்த காட்டுல தாராளமா தங்கிக்கலாம். ஆனா இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இந்த காட்டுல உள்ள நரி ஒண்ணு பறவைங்களோட குழந்தைகளையும் வீட்டுல உள்ள உணவுப் பொருட்களையும் தினமும் வந்து திருடி சாப்பிடுது. நீயும் ஒரு குழந்தைய வச்சிருக்க, அதனால ஜாக்கிரதையா இரு. இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்லயே தங்கிக்கங்க, நாளைக்கு நீங்க ஒரு வீடு கட்டிக்கங்க. பிறகு இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பறவையோட குழந்தைய நரி திருடிக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, என் குழந்தைய காணோம். அட கடவுளே, அந்த திருட்டு நரி என் குழந்தைய எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி ஒரு பறவை அழுதுகிட்டு இருந்தது. லூனா குருவி ஒரு தைரியமான புத்திசாலி குருவி. லூனாவோட பொண்ணு பிங்கியும் புத்திசாலி குழந்தை தான். அந்த திருட்டு நரிய எப்படியாவது நம்ம தந்திரமா பிடிச்சே ஆகணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த லூனாவும் பிங்கியும் சோட்டு கிளி வீட்டுல தூங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. புறா அக்கா, ரோசி அக்கா, எல்லாரும் இங்க வாங்க. அந்த திருட்டு நரியை பிடிக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அந்த திருட்டு நரி எப்படியும் இன்னைக்கும் திருட வரும். அந்த சமயத்துல நீங்களும் உங்க குழந்தைங்களும் அப்புறம் மற்ற பறவைகளும் உங்க வீடுகளை விட்டுட்டு வெளியே வந்து ஒரு பெரிய மரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருங்க. அப்புறம் கழுகுகளையும் வர சொல்லுங்க. பிறகு அந்த நரியை பிடிக்க என்ன ஐடியா வச்சிருக்கேன்னு கடைசியா சொல்றேன். இப்படி சொல்லிட்டு லூனா குருவி கடத்தெருவுக்கு பறந்து போச்சு. அங்கிருந்து நான்வெஜ்ஜையும் பழங்களையும் வாங்கிட்டு பிறகு நரியை பிடிக்க ஒரு வலையையும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து வந்தது. கூடவே தன் பொண்ணு பிங்கியை கூட்டிக்கிட்டு ரோசி கிளி வீட்டுக்கு பறந்து போனாங்க. பிறகு அங்க வலையை விரிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு துணியை போட்டுட்டு பழங்களையும் நான்வெஜ்ஜையும் வச்சுட்டு அந்த வலையில ஒரு கயிறு கட்டிட்டு ஜன்னல் வழியா போட்டாங்க. பிறகு லூனா குருவியும் பிங்கியும் மற்ற பறவைங்க கூட வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நரி அங்க வந்தது. அட, யார் வீட்லயும் இங்க எதுவுமே இல்லையே. குருவிங்களோட குழந்தைகளும் இங்க இல்ல, பழங்களும் இங்க இல்ல. இப்படியே போனா நமக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காதே. இப்படியே நரி ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்த்தது. கடைசியா ரோசி கிளி வீட்டுக்குள்ள போச்சு. பறவைங்க எல்லாரும் தன்னை பிடிக்கிறதுக்கு வலைய போட்டு வச்சிருக்கிறது தெரியாத முட்டாள் நரி உணவுப் பொருட்களை பார்த்ததுமே, ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான். எந்த பறவை ஏமாந்து போய் உணவுப் பொருட்களை இங்க வச்சுட்டு போயிருக்கு. இப்படி சொல்லிட்டு நரி நான்வெஜ்ஜையும் பழங்களையும் சாப்பிட போச்சு. பிறகு வலையில மாட்டிக்கிச்சு. பிறகு கழுகுகளை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு பறவைங்க எல்லாம் வெளியே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தாங்க. பிறகு உள்ள போன கழுகுகள் நரிய அடி அடி நடிச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. அப்புறம் அங்கிருந்த பறவைகள் அடி அடி நடிக்க, என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. இனிமே இந்த காட்டு பக்கமே நான் வரமாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து நரி ஓடி போயிடுச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.